இன்றைக்கி நம்ம ஜர்தோசி லீவ் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஜர்தோசியை லைனாக ஒரே ஈக்குவல் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு நார்மல் மிஷின் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம லீஃப் எப்போவுமே எப்படி சென்டர் ஆரம்பிப்போம் அதே மாதிரி சென்டர் ஆரம்பித்து ஜர்தோசியை இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டு எடுக்கணும். திருப்பி மேலே இருந்து தான் எப்போவுமே ஜர்தோசியை இன்சர்ட் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே எங்கேருந்துனாலும் மேலேருந்து மட்டும்தான் இன்சர்ட் பண்ணணும். கீழே லாக் போட்டுட்டு இதே மாதிரி ஃபுல்லாகவுமே ஒர்க் பண்ணுவோம். மேலேருந்து கீழே வரைக்கும். இதையே நம்ம 2 சைடும் போட்டுக்கிட்டே வந்தாலும் போடலாம். இல்லை நம்ம ஒரு சைடாக போட்டுட்டு முடிச்சிட்டாலும் முடிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். இதை நார்மல் நீடல் ஜர்தோசி நீடலில் போடுறதுனாலும் போடலாம். சேம். சில பேருக்கு இந்த ஜர்தோசி ஆரி நீடலில் வராதுன்றவங்க நார்மல் நீடலில் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆரி நீடல்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வரும். நீங்கள் நார்மல் நீடலில் கோத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இழுக்கும். ஆனால் ஆரி நீடலில் போடுறப்ப கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால் உங்கள் இஷ்டம்தான், எதுனாலும் போட்டுக்கோங்க. சேம் இதே மாதிரி உங்களுக்கும் கிளாஸ் வேணும், இதே மாதிரி லைவ் கிளாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு எனி டீட்டெயில்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே எண்டு வந்தோடனே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறோம். நம்ம லீஃப் ஃபில்லிங் பண்ணுவோம் பார்த்திங்களா, த்ரெட்டில் பண்ணுறதை தான் நம்ம இதுலேயே ஜர்தோசியில் பண்ணுறோம். அவ்வளோதான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. மேலே திருப்பியும் மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். மேலே ஸ்டார்டிங் போயிட்டு தான் நம்ம ஜர்தோசியை இன்சர்ட் பண்ணுறோம். இதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறோம், ஆஃப்லைன் கிளாஸும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு எண்ட் பண்ணிடுறோம். எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். சென்டர் நம்ம நார்மல் ஜர்தோசியில் ஒரு லைன் கொடுக்குறதுனால கொடுக்கலாம். இல்லை இன்னொரு மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி கொடுக்குறதுனால கொடுக்கலாம். இப்போ கேப் அதில் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, குட்டி கேப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிங்கிள் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கேப் இன்னொரு மாடல் இருக்குது, அந்த மாடலுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், சிங்கிள் லைன் வச்சு காமிக்கிறேன். சிங்கிள் லைன் போடுறதுனாலும் போடலாம். இல்லாட்டி கொஞ்சம் லாங் சைஸ் ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 2ஆக மடிக்கணும், அதனால் லாங் சைஸாக எடுத்திருக்கேன். லாங் சைஸுன்றனால கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை 2ஆக மடித்து கீழே இன்சர்ட் பண்ணி லாக் போட்டு, கண்டிப்பாக லாக் போட்டு செக்யூர் பண்ணிடணும். ஏன்னா அப்போ மூவ் ஆகாமல் இருக்கும். அப்போ தான். இப்போ அதை இப்படி ஊசிலேயே 2-3 வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே மேலே போய் லாக் போட்டு முடிச்சுக்கணும். அவ்வளோ.